அவருடைய கருத்துக்கு நான் ஆட்சேபம் தெரிவிக்க விரும்பவில்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வேரூன்றக்கூடாது என்ற எண்ணத்தோடு பேசுகிறார். எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று முடிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் அவர் அது மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார், நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய சொல்ல எங்களுக்கு நலம் சார்ந்த கருத்தாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பணி எப்படி செயல்படுகிறது என்பதை ஆய்வுக்கூட்டம் நடத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுவை இரண்டாக பிரித்து 5 பேர் 2 பேராக 5 பேர் பிரித்து எங்களுக்கு 14 மாவட்டம் கொடுத்தார்கள். 7 நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றோம். இறுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னது இல்லை, நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன், இப்போ இந்த மேடையில் சொன்னேன், இது ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயகம் என்று வருகின்ற பொழுது கேள்வி ஞானம் இயற்கையாகவே வரும். கேள்வி ஞானம் என்று வருகின்ற பொழுது விவாதம் உடனே வரும். விவாதத்தில் கருத்து மோதல்கள் வரும். அது இயற்கை. அந்த இயற்கையின்படி தான் ஒரு நிறைவு கிடைக்கும். அப்படி நிறைவோடு இருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் கோஷ்டிக்கும் அதிமுக கோஷ்டிக்கும் நிறைய வித்தியாசம். காங்கிரஸ் கோஷ்டி என்பது 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேர்லேயும் 5 கோஷ்டி இருக்கும். ஆனால் அதிமுகவில் கோஷ்டி கிடையாது. ஒரு சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டவர்கள் சில கருத்துக்களை சொல்வார்கள். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கோஷ்டி என்பது அதிமுகவில் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 26 எலெக்ஷனுக்கு இப்போ இருக்கிற அளவில் 2 கோடி தொண்டர்கள் தான், அவர்களை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். காலம் கணிகின்ற பொழுது அதுக்கு நேரம் இருக்கிறது. நேரம் வருகின்ற பொழுது எங்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக சேர்த்து நாங்கள் கூட்டணி அமைப்போம்.